நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய இங்கே குட்டிஸாக இருக்குல்ல சிப்ரஸ், இதை வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐலேண்ட் கண்ட்ரி. ஓகே, நாலா பக்கமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வாட்டர் வந்து சரௌண்டிங்காக இருக்குது. இஸ் அன் ஐலேண்ட் கண்ட்ரி லொக்கேட்டட் இன் த ஈஸ்டர்ன் மெடிடேரியன் சி. ஞாபகம் வச்சுக்கோங்க, மெடிடேரியன் சியோட ஈஸ்ட் சைடு இருக்குது. இது மெடிடேரியன் சியா, இதோட ஈஸ்ட் சைடு. அதே மாதிரி இந்த ஹைலைட் ஆகிருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட்னு கூட சொல்லுவாங்க. மிடில் ஈஸ்ட். இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும், மிடில் ஓகே, ஈஸ்ட் மிடில் ஈஸ்ட்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஈரோப்பால். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈரோப் இருக்குல்ல, ஈரோப்புக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈரோப்புக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால அமெரிக்கா இதெல்லாமே வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறது. இப்படிக்கா இருக்கக்கூடியதெல்லாம் வந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோப்லேருந்து ஈஸ்ட் சைடு இருக்குது, அதுவும் மிடில் இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட்ன்ட்டு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இதோட கல்ச்சராக இருக்கட்டும், பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், ஈரோப் கூட வந்து பார்த்திங்கன்னா லிங்க் ஆகிருக்குது. இங்கே இருக்குல்ல ஈரோப் கூட லிங்க் ஆகிருக்கு. அதே மாதிரி யூரோப்பியன் யூனியனோட மெம்பராகவும் இருக்குது. ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஏஷியாவோட பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, அது எதுக்கு? கல்ச்சரலாகவும் பொலிட்டிக்கலாகவும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூரோப் கூட லிங்க் ஆகிருக்கு, யூரோப்பியன் யூனியனோட மெம்பராகவும் இருக்குது. பட் ஏன் இது வந்து வெஸ்ட் ஏஷியாவில் வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வெஸ்ட் ஏஷியாவோட கான்டினென்டல் ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா இது லொக்கேட் ஆகிருக்கு. ஜியோகிராஃபி வைஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வெஸ்ட் ஏஷியாவோட பார்ட். இது இப்போ கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரிக்குமே வந்து நீங்கள் கேபிட்டல் ஞாபகம் வச்சுக்கணுன்னுட்டு இல்லை. ஒரு சில இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள் வந்து டர்க்கி, ஈரான், ஈராக், சவுதி, ஒமன், ஓகே, ஸோ இஸ்ரேல், இந்த மாதிரி கண்ட்ரியோட கேபிட்டலெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சில சின்ன சின்ன கண்ட்ரி வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். பட் ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2-3 டைம் 4 டைம் 5 டைம் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு எக்ஸாமில் வந்து 4 ஆப்ஷனில் இருக்கும்போது உங்களால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். சிப்ரஸோட கேபிட்டல் வந்து நிக்கோஷியா. இது வந்து ஒரு ஐலேண்ட் கண்ட்ரி. நைபரிங் கண்ட்ரி என்னென்ன இருக்குது? நார்த் சைடு வந்து பார்த்திங்கன்னா டர்க்கி இருக்குது. நீங்கள் ஈஸ்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா சீரியாவும் லெபனானும் இருக்குது. சவுத்தில் வந்து எஜிப்ட் இருக்குது. வெஸ்ட் சைடு வந்து உங்களுக்கு கிரீஸ் வரும். இப்படிக்கா ஓகே, யூரோப்பில் இருக்கக்கூடிய கிரீஸ் வரும் வெஸ்ட் சைடு. ஸோ நம்ம சேனல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சிக்கான மாஸ்டர் மேப்பிங் கோர்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் லான்ச் பண்ணிட்டேன். நீங்கள் யார் யார் வந்து ஜாயின் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து ஜாயின் ஆகலாம். இங்கே ஜாயின் பட்டன் இருக்குல்ல, ஸோ இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மேப்பிங்ன்ட்டு வந்து ஷோ பண்ணுது, நீங்கள் பார்த்துங்க. ஸோ மேப்பிங்காக வந்து மாஸ்டர் மேப்பிங்ன்ட்டு வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் 29 rupees கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜாயின் ஆகலாம். ஓகே, ஸோ யூபிஎஸ்சிக்கு தேவையான பேசிக்லேருந்து வந்து நான் உங்களுக்கு வந்து மேப்பிங் பண்ண வைக்க போகிறேன். ஓகே, ஸோ 10லேருந்து 15 கிளாஸ் வரைக்கும் நான் இதில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த கிளாஸில் வந்து பிடிஎஃப்மே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி